பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் இந்த வீடியோ காண்கிற யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் IAGM எக்கோ அன்போடு விட வரவேற்றுக் கொள்கிறது. இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பு இந்த உலகத்தில் நடக்கிற சில சம்பவங்களை வருகைக்கு முன் அடையாளமாக இயேசு கிறிஸ்து முன் அறிவித்திருந்தார். அதில் சபையில் நடக்கிற அடையாளங்கள், யூத ஜாதியில் நடக்கிறதான அடையாளங்கள், இந்த உலகத்தில் நடக்கிறதான அடையாளங்கள் என்று அநேக வீடியோக்களை இதுக்கு முன்னே பதிவேற்றம் செய்திருக்கிறேன். அதில் உலகத்தில் நடக்கிற அடையாளங்களில் ஒரு அடையாளத்தை இந்த வீடியோவின் மூலமாக உங்களோட பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தருக்குள் விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னால் இந்த உலகத்தில் நடக்கிறதான சில அடையாளங்களில் பஞ்சங்களை குறித்தும் கொள்ளை நோயை குறித்தும் இதற்கு முன்னால் வீடியோ பதிவேற்றம் செய்திருக்கிறேன். அந்த வீடியோக்களை எல்லாம் IAGM எக்கோ என்றதான பிளேலிஸ்டில் உங்களுக்கு கவனிக்க முடியும். தயவாக அதை கண்டு சத்தியத்தை அறிந்து கத்திருக்கின்ற வாழும்படி உங்களை அன்போடு கூட இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் இந்த வீடியோவின் மூலமாக இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்னால் அநேக இடங்களில் பூமி அதிர்ச்சிகள் சம்பவிக்கும் என்று இயேசு தீர்க்க தரிசனமாக முன்னறிவித்தார். பூமி அதிர்ச்சிகளை குறித்து சாதாரணமாக இந்த உலகத்தில் வாழ்கிற சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் அறியாதிருக்க வாய்ப்பில்லை. அநேகர் நேரடியாக கண்டும், அநேகர் பத்திரிகைகள் மூலமாக, டெலிவிஷன் மூலமாக கண்டும் கேட்டும் பார்த்தும் இருக்கிற அனுபவம். ஆனால் அந்த பூமி அதிர்ச்சியின் கொடூரங்களை குறித்து பலவேளை அநேகருக்கு புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னால் அநேக இடங்களில் பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும் என்று இயேசு முன் அறிவித்தார். உலகத்தில் நடக்கிற பூமி அதிர்ச்சிகள் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஒரு முன் அடையாளமாக இருக்கிறது. இந்த பூமி அதிர்ச்சிகள் பூமியில் உண்டாக வேண்டிய 3 விதமான அடையாளங்களை குறித்து வேதாகமும் தெளிவாய் சொல்லுகிறது. ஒன்று, பூமி அதிர்ச்சிகள் தேவனுடைய அதிகாரத்தையும் வல்லமையையும் வெளிப்படுத்துகிறது. 2, பூமி அதிர்ச்சிகள் சரித்திர சம்பவங்களாக வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 3வது, பூமி அதிர்ச்சிகள் கடைசி கால சம்பவங்களாக தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதலாக காணப்படுகிறது என்று 3 அடையாளங்களாக வேதாகமத்தில் நமக்கு கண்டுகொள்ள முடியும். ஆனால் ஒன்று, இந்த பூமி அதிர்ச்சிகள் இந்த பூமியில் சம்பவிப்பதற்குரிய காரணங்கள் என்ன? சயின்ஸ் அல்லது விஞ்ஞானம் படிக்கிறதான எல்லா பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் மிக தெளிவாக தெரியும். முக்கியமாக விஞ்ஞானிகள் இந்த பூமி அதிர்ச்சியினுடைய காரணங்கள் என்ன என்று அவர்கள் சொல்கிறது என்று சொன்னால், பூமியின் தட்டுகள் உடைந்து ஒன்றுக்கொன்று உரசி ஒன்றுக்கொன்று மோதி பூமியில் பூமி அதிர்ச்சிகள் சம்பவிக்கிறது என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. இதை பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் படித்த எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ஆனால் உண்மையாக இந்த பூமி அதிர்ச்சி இந்த உலகத்தில் சம்பவிப்பதனுடைய காரணங்கள் என்ன? அதற்கு விடை விஞ்ஞானம் அப்படி சொல்லும் போது வேதாகமம் அதை குறித்து என்ன சொல்கிறது என்று 1 வசனங்கள் மூலமாக நமக்கு கவனிக்கலாம். முதலாவது, தேவனுடைய கோபம் வெளிப்படுகிற நிமித்தமாக உலகத்தில் பூமி அதிர்ச்சிகள் சம்பவிக்கிறது என்று வேதாகமம் அடிவரையிட்டு சொல்லுகிறது. யோபுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களில் அவர் பர்வதங்களை சடுதியாய் பெயர்க்கிறார்,
தம்முடைய கோபத்தில் அவைகளை புரட்டி போடுகிறார். பூமியின் தூண்கள் அதிரத்தக்கதாய் அதை அதன் ஸ்தானத்திலிருந்து அசைய பண்ணுகிறார். 1843 முதல் பிசி 1703 வரை இந்த பூமியில் வாழ்ந்ததான பக்தனாகிய யோபு சொல்லுகிறார், தம் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், அவர் பர்வதங்களை சடுதியாய் பேர்க்கிறார், தம்முடைய கோபத்தில் அவைகளை புரட்டி போடுகிறார். பூமியின் தூண்கள் அதிரத்தக்கதாய், பூமி அதிர்ச்சி வரத்தக்கதாய் அதை அதன் ஸ்தானத்திலிருந்து அசைய பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 38 அதிகாரம் 19 வசனத்தில், அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி என் பிரசன்னத்தினால் சமுத்திரத்து மச்சங்களும் ஆகாயத்து பறவைகளும் வெளியின் மிருகங்களும் தரையில் ஊறுகிற சகல பிராணிகளும் தேசமெங்கும் உள்ள சகல நர ஜீவன்கள் அதிரும், பர்வதங்கள் இடியும், செங்குத்தானவைகள் விழும், எல்லா மதில்களும் தரையிலே விழுந்துவோம் என்று என் எரிச்சலினாலும் என் சினத்தின் அக்கினினாலும் நிச்சயமாக சொல்லுகிறேன். இப்ப எசேக்கியேல் தீர்க்கதரிசியானவர் தீர்க்க தரிசனமாக இந்த பூமியில் பூமி அதிர்ச்சிகள் வரும்போது, இன்னைக்கு பூமியில் எப்படிப்பட்ட அழிவுகள் ஜனத்திற்கும் கட்டிடங்களுக்கும் மலைகளுக்கும் பூமிக்கும் சம்பவிக்கிறதோ அதுபோலுள்ள அழிவுகள் தேவனுடைய கோபத்தினாலும் உக்கிரமான எரிச்சலினாலும் வெளிப்படும் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசியானவர் சொல்லுகிறார். மட்டுமல்ல, சங்கீதங்களின் புஸ்தகம் 18 சங்கீதம் அதனுடைய 7 வசனத்தில், அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது, அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. இந்த இடத்திலேயும் தேவனுடைய கோபத்தினால் பூமி அதிர்ச்சிகள் வெளிப்படுகிறது, பூமியின் அஸ்திபாரங்கள் வரைக்கும் குலுங்குகிறது என்று தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, அதே சங்கீதம் 60 சங்கீதம் 1-2 வசனங்களில், தேவனே நீர் எங்களை கைவிட்டீர், எங்களை சிதறடித்தீர், எங்கள் மேல் கோபமாயிருந்தீர், மறுபடியும் எங்களிடமாய் திரும்பியறலும், பூமியை அதிர பண்ணி அதை வெடிப்பாக்கினீர், அதன் வெடிப்புகளை பொருந்த பண்ணும், அது அசைகின்றது. இந்த இடத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், பூமியை கர்த்தர் அதிர பண்ணி அதை வெடிப்பாக்கி பிளந்து போகத்தக்கதாக கர்த்தரை வெடிப்பாகிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 24 அதிகாரம் 18 வசனத்தில், அப்பொழுது திகிலின் சத்தத்துக்கு விலகி ஓடுகிறவன் படுகுழியில் விழுவான், படுகுழியில் இருந்து ஏறுகிறவன் கண்ணில் அகப்படுவான், உயர இருக்கும் மதகுகள் திறவண்டு பூமியின் அஸ்திபாரங்கள் குலுங்கும், தேசம் நொறுங்கவே நொறுங்கும், தேசம் முறியவே முறியும், தேசம் அசையவே அசையும், வெறுத்தவனைப் போல் தேசம் தள்ளாடி ஒரு குடிலை போல பெயர்த்து போடப்படும், அதன் பாதக அதன் மேல் பாரமாயிருக்கையால் அது விழுந்து போம், இனி எழுந்திராது. பூமியில் பூமி அதிர்ச்சினால் வரும் பெரிய ஆபத்தை குறித்து தேசம் நொறுங்கும், தேசம் முறியும், தேசம் அசையும், அது வெறுத்தவனைப் போல பூமி அசையும் என்று மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 13 அதிகாரம் 13 வசனத்தில், இது நிமித்தம் சேனைகளின் கர்த்தருடைய உக்கிரத்தினால் அவருடைய கடும் கோபத்தின் நாளிலே பூமி தன் இடத்தை விட்டு நீங்கும்படி வானத்தை அதிர பண்ணுவேன். இந்த இடத்திலேயும் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறது, தேவனுடைய கோபத்தினால் பூமியையும் வானத்தையும் அதிர பண்ணுகிறார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மேலே வாசித்த எல்லா வசனங்களிலும் இந்த உலகத்தில் பூமி அதிர்ச்சிக்குரிய முதலாவது காரணம் தேவனுடைய கோபம் இந்த பூமியில் வெளிப்படுகிறதுனாலே ஆகும். இனி இரண்டாவது, இந்த உலகத்தில் பூமி அதிர்ச்சி உண்டாக காரணம் என்னவென்றால் அது தேவனுடைய நியாய தீர்ப்பாக வெளிப்படுகிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 29 அதிகாரம் 6 வசனம், இடிகளினாலும் பூமி அதிர்ச்சியினாலும்
பெரிய இரைச்சலினாலும் பெருக்காற்றினாலும் புசனினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலியினாலும் சேனைகளின் கர்த்தராலே விசாரிக்கப்படுவாய். இப்ப தேவனுடைய நியாய தீர்ப்பாகவும் பூமி அதிர்ச்சிகள் இந்த பூமியில் வெளிப்படுகிறது. தேவன் தம்முடைய நியாய தீர்ப்பை இந்த பூமியில் அனுப்பும் போது பூமி அதிர்ச்சிகள் உண்டாகிறது என்று வேதாகமம் தெள்ளத் தெளிவாக சொல்லுகிறது. பூமி அதிர்ச்சிக்குரிய மூன்றாவது காரணம் மனிதனுடைய பாவங்கள் நிமித்தமாக. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 30 முதல் 33 வரை உள்ள வசனங்களில் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நீடச் செய்வதால் பூமி தன் வாயைத் திறந்து இவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதே. ஆனால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றார். அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடிந்த உடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராவுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. இந்த இடத்தில் உள்ள சரித்திர சம்பவம் வேதாகமம் வாசிக்கிற எல்லாருக்கும் தெளிவாக தெரியும். தேவனுடைய மனுஷர்களாகிய மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக இஸ்ரவேல் ஜனத்தில் உள்ள 4 புருஷர்களும் அவர்களை சேர்ந்தவர்களும் கோராகு, அபிராம், தாதான், ஓன் என்பவர்களும் அவருடைய கூட்டத்தார் மேல் 250க்கு மேற்பட்டவர்களும் மோசேக்கு விரோதமாக ஆரோனுக்கு விரோதமாக ஊழியத்தின் எதிராக அவர்கள் எழும்பி நின்று செயல்பட்ட போது மோசேயின் வார்த்தையினாலேயே இந்த பூமி பிளந்து கோராகும், அபிராம், தாதான், ஓன் என்பவர்களும் அவருடைய குடும்பத்தாரை அவருடைய ஆடு மாடுகளை எல்லாம் பூமி விழுங்கி போட்டது என்று வேதம் சொல்லுகிறது. இதற்கு காரணம் தேவ மனுஷனுக்கு எதிராக, தேவனுடைய ஊழியத்துக்கு எதிராக, தேவனுக்கு விரோதமாக அவர்கள் பாவம் செய்தபடியால் பூமி அதிர்ச்சி உண்டானது என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய சத்தம் பூமியை உடைக்கிற பூமி அதிர்ச்சி போல காணப்படுகிறது என்றும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தர் சீயோனிலிருந்து கெர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருப்பார். அப்போ தேவனுடைய சத்தம் வானத்தையும் பூமியையும் அதிரத்தக்கதாக காணப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்திலேயும் தேவனுடைய சத்தம் இடி முழக்கம் போலவும் பூமி அதிர்ச்சி உண்டாகிற பெரிய அதிர்ச்சியாகவும் வெளிப்படுகிறது என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இந்த பூமியில் பூமி அதிர்ச்சி உண்டாக வேண்டிய 4 காரணங்கள். 1, தேவனுடைய கோபம் வெளிப்படுகிறதுனால். 2, தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படுகிறதுனால். 3, மனிதனுடைய பாவத்தின் நிமித்தமாக. 4, தேவனுடைய சத்தம் வானத்தையும் பூமியை அதிரத்தக்கதாக வெளிப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. பூமியின் தட்டுகள் ஒன்றோடு ஒன்று இடித்து உரசி பூமி அதிர்ச்சிகள் உண்டாகிறது என்று விஞ்ஞானம் சொன்னாலும் அது எப்படி ஏன் உண்டாகிறது? பூமியில் மனிதனுடைய பாவத்தின் பயங்கரம் பெருகிக் கொண்டு வருகிறபடியினால் இந்த பூமியை தேவன் தம்முடைய கோபத்தினால் அதிர பண்ணுகிறார். மனிதனுடைய பாவம் பெருகி, அக்கிரமங்கள் பெருகி, அநீதிகள் பெருகி, துன்மார்க்கங்கள் பெருகி, கொலைபாதகங்கள் பெருகி, தேவனுக்கு விரோதமான பாவங்கள் பெருகி, தேவன் அனுப்பினதான மனுஷனுக்காக, மனுஷ ரட்சிப்புக்காக இந்த பூமியில் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் ஏற்றுக்கொள்ளாமல் போய் பாவம் செய்கிறபடியினால், அக்கிரமம் செய்கிறபடியினால், அநீதி செய்கிறபடியினால் இந்த பூமியில் தேவனுடைய கோபம் வெளிப்பட்டு
பூமியை கர்த்தர் அதிர பண்ணுகிறார். தேவனுடைய நியாய தீர்ப்பாக தேவன் பூமி அதிர்ச்சிகளை உண்டாக்கி தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். மனிதனுடைய பாவத்து நிமித்தமாக உலகத்தில் பூமி அதிர்ச்சிகள் வெளிப்படுகிறது. தேவனுடைய சத்தம் தொனிக்கும் போதும் பூமி அதிரத்தக்கதாக, வானம் வரைக்கும் அதிரத்தக்கதாக தேவன் அதை அசைய பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் பூமி அதிர்ச்சிகள் சம்பவித்த சம்பவங்களை குறித்து பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் வேதாகமத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பழைய ஏற்பாட்டில் பூமி அதிர்ச்சிகள் சம்பவித்ததாக சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களில் ஆதாம் முதல் நோவாவின் காலகட்டம் வரைக்கும் உள்ள இடைப்பட்ட கால 2000 வருஷங்களுக்கு மேலாக, இந்த 2000 வருஷங்கள் கழிந்து நோவாவின் காலகட்டத்தில் நோவாவின் 4ஆம் தலைமுறைக்காரனாக பேலகு என்று சொல்லுகிறவருடைய காலகட்டத்தில் இந்த உலகத்தில் ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாயிருக்கும் என்று வேதாகமம் நேரடியாக பூமி அதிர்ச்சி என்று சொல்லாமல் பூமி அதிர்ச்சிக்குள்ள ஒத்த அனுபவங்கள் உண்டானதாக வேதாகமம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகம புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் ஏபேருக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். ஒருவனுக்கு பேலகு என்று பெயர், ஏனெனில் அவனுடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது. இப்ப இந்த இடத்தில் BC 2006 உலகத்தில் வாழ்ந்திருந்த நோவாவின் 4வது தலைமுறைக்காரன், நோவாவின் மகன் சேமுடைய மகன் அர்பகசாத், அர்பகசாத்தின் மகன் ஏபேருடைய மகன் பேலேகு. அப்போ நோவாவின் 4வது தலைமுறைக்காரனாயிருக்கிற பேலகின் காலகட்டத்தில் BC 2006 இந்த பூமியில் ஒரு பெரிய பூகம்பம் உண்டாயிருக்க வேண்டும். இந்த இடத்தில் நம்முடைய தமிழ் மொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது பூமி பகுக்கப்பட்டது. ஆங்கிலத்திலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது the earth was divided, பூமி உடைக்கப்பட்டது, பகுக்கப்பட்டது. அப்ப ஆதாம் முதல் நோவா வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் பூமி துண்டு துண்டா ராஜ்யங்களாக உடைக்கப்படவில்லை. உலகம் முழுவதும் ஒரே கோளமாக துண்டு துண்டு ராஜ்யங்களாக பிரிக்கப்படாமல் இருந்தது. தேவன் இந்த பூமியை ரீகிரியேஷன் செய்யும் நாட்களில் பூமியை முழுவதுமாக மூடியிருந்த தண்ணீரை ஒரு பாகம் வானத்தின் நேராக எடுக்கப்பட்டது, ஒரு பாகத்தை பூமியிலிருந்து ஒதுக்கி சமுத்திரம் என்று பேர் போட்டு சமுத்திரமாக கர்த்தர் மாற்றி வைத்தார். பிறகு உணங்கின உலர்ந்ததான நிலம் முழுவதும் ஒரே கண்டமாகவே காணப்படுகிறது. ஆதாம் முதல் நோவா வரைக்கும் உள்ள 2000 வருட காலங்கள். ஆனால் 2006 கழிந்த போது இந்த நோவாவின் காலத்தில் 4ஆம் தலைமுறைக்காரனாகிய பேலகின் காலகட்டத்தில் இந்த பூமி தேவனால் உடைக்கப்பட்டது. அப்ப இந்த இடத்தில் பூமி அதிர்ச்சியினால் உடைக்கப்பட்டது என்று நேரடியாக சொல்லாவிட்டாலும் 2 காரணத்தால் இந்த பூமி உடைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒன்று, தேவனுடைய வார்த்தையினால், தேவனுடைய சத்தத்தினால் இந்த பூமி உடைக்கப்பட்டிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் 2வது, பூமி அதிர்ச்சியினால் பூமி உடைந்து வெடிப்புகள் உண்டாகி ஒரு பாகமாய் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தான சமுத்திரத்தின் தண்ணீர் முழுவதும் இந்த உடைக்கப்பட்ட இடங்களிலுள்ளாக கடந்து போய் சமுத்திரமாக உருவெடுத்து இந்த உலகத்தில் இன்றைக்கு 5 பெருங்கண்டங்களாக பிரிக்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில் என்னுடையதான அறிவில் ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாகி இந்த பூமி முழுவதுமாக உடைக்கப்பட்டு சமுத்திரங்கள் உள்ளே ஏறி இருந்திருக்க வேண்டும். ஆனதால்தான் சமுத்திரத்துக்கு உள்ள ஆஸ்திரேலியா கிடக்கிறது, நியூசிலாந்து சமுத்திரத்துக்கு உள்ளே இருக்கிறது, கோடான கோடி தீவுகள் சமுத்திரத்துக்கு உள்ளே இருக்கிறது.
ஸ்ரீலங்கா சமுத்திரத்துக்கு உள்ளே இருக்கிறது. மற்றும் அநேக தீவுகள், அந்தமான் நிக்கோபார் தீவுகள் சமுத்திரத்துக்கு உள்ளே இருக்கிறது. அதுபோல கல்ஃப் ராஜ்யங்களில் அநேக இடங்களில் சமுத்திரம் ராஜ்யத்துக்கு உள்ளாய் கடந்து போயிருக்கிறது. அமெரிக்கா மற்றுள்ள ராஜ்யங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு அந்த இடங்களில் எல்லாம் பசிபிக் சமுத்திரம், அட்லாண்டிக் மகா சமுத்திரம், இந்தியாவுக்குள் இந்து மகா சமுத்திரம், கல்ஃப் ராஜ்யங்களில் அங்குள்ள சமுத்திரங்கள், இஸ்ரேல் ராஜ்யத்துக்குள்ளாக மெடிட்டரேனியன் அல்லாவிட்டால் வேதாகம பேரில் சொன்னால் மகா சமுத்திரம், இப்படி சமுத்திரம் உள்ளே ஏறி ராஜ்யங்கள் எல்லாம் துண்டு துண்டு துண்டாக ஓரோ ராஜ்யங்களாக உடைக்கப்பட்டு மாற்றப்பட்டது. நோவன் காலத்தில் அவருடைய 4ஆம் தலைமுறைக்காரனாகிய மகனாகிய பேலேகின் காலகட்டத்தில் இந்த பூமி உடைக்கப்பட்டது, பகுக்கப்பட்டது. The earth was divided. இந்த இடத்தில் பூமி அதிர்ச்சி தான் சம்பவித்திருக்க வேண்டும் என்று என்னுடைய அறிவு. அநேகமாக அப்படித்தான் சம்பவித்திருக்க வேண்டும். அதல்லாமலும் தேவனுடைய கோபத்தினாலும் பூமி உடைக்கப்பட்டிருக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. இனி இரண்டாவது, பிசி 13ஆம் நூற்றாண்டில் இந்த உலகத்தில் வாழ்ந்ததான மோசேயின் காலகட்டத்திலும் பூமி அதிர்ச்சிகள் உண்டானது. அதில் ஒன்று, தேவன் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் கடைபிடிக்கும்படியான நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் போது பூமி அதிர்ந்தது, பூமி அதிர்ச்சி உண்டானது என்று யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சீனாய் மலையில் அக்கினியில் இறங்குகிறபடியால் அது முழுவதும் புகைக்காடாயிருந்தது. அந்த புகை சூளையின் புகை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. மலையே அசையத்தக்கதாக பூமி அதிர்ச்சி உண்டானது. தேவன் மோசேயிடத்தில் நியாயப்பிரமாணம் கொடுக்கும் போது தேவனுடைய சத்தத்தினால் மலைகள், பர்வதங்கள் வரைக்கும் குலுங்கி போனது, பர்வதங்கள் அசைந்து போனது. இந்த மோசே பிசி 1391 முதல் பிசி 1271 வரைக்கும் வாழ்ந்தவர். இந்த காலகட்டத்தில் தான் மோசேயின் மூலமாக தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். நியாயப்பிரமாணத்தை தேவன் கொடுக்கும் போது பூமி அதிர்ந்தது என்று வேதம் சொல்லுகிறது. மட்டுமல்ல, இதே மோசேயின் காலகட்டத்தில் தான் மனிதனுடைய பாவத்து நிமித்தமாக இந்த பூமி அதிர்ச்சியினால் பூமி பிளக்கப்பட்டது என்று எண்ணாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 30 முதல் 33 வரை உள்ள வசனங்களை படிக்கும் போது கண்டுகொள்ள முடியும். நான் நேரமாக அதை வாசித்தபடியினால் இப்பொழுது நான் வாசிக்கவில்லை. அப்போ மோசேயினுடைய காலகட்டத்தில் என்று சொன்னால் பிசி 1391 முதல் பிசி 1271 வரைக்கும் வாழ்ந்திருந்த தேவ மனுஷனாகிய மோசேயின் காலகட்டத்தில் தேவன் நியாயப்பிரமாணம் கொடுக்கும் போதும் பூமி அதிர்கிறது. மனுஷன் பாவம் செய்த போதும் பூமி பிளந்து, பூமி அதிர்ந்து, பூமி பிளந்து அதிர்ச்சிகள் உண்டானது என்று வேதாகம் சொல்லுகிறது. மூன்றாவது, பழையற்பாட்டில் பிசி 11ஆம் நூற்றாண்டில் என்று சொன்னால் பிசி 1100 முதல் பிசி 1001 வரைக்கும் இந்த பூமியில் வாழ்ந்திருந்த சாமுவேல் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசியின் காலகட்டத்திலும் பூமி அதிர்ச்சி உண்டானதாய் வேதாகம் சொல்லுகிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய் தானையும் இருந்தவர்களும் கொள்ளையிட போன தண்டில் உள்ளவர்களும் கூட திகில் அடைந்தார்கள். பூமி அதிர்ந்தது. அது தேவனால் உண்டான பயங்கரமாயிருந்தது. அப்போ சாமுவேலின் காலத்திலும் ஒரு யுத்த சமயத்தில் ஜனங்கள் எல்லாம் பயப்படத்தக்க விதமாய்
மிகவும் பூமி அதிர்ந்தது. அது தேவனால் உண்டான பயங்கரம் என்று வேதாகமம் சொல்கிறது. சாமுவேலின் காலகட்டத்திலும் பூமி அதிர்ச்சி உண்டானது. நான்காவது பிசி 792 முதல் பிசி 740 வரைக்கும் இஸ்ரவேல் ராஜ்யத்திலுள்ள யூதேயா ராஜ்யத்தில் ராஜாவாயிருந்த உசியாவின் காலகட்டத்திலும் ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி உண்டானதாக வேதாகமம் சொல்லுகிறது. சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடிப்போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆஸ்தால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போனது போல ஓடி போவீர்கள். அப்பொழுது உசியா ராஜாவின் காலகட்டத்திலும் ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி உண்டானது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. மட்டுமல்ல, ஐந்தாவது ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக பெரிய பூமி அதிர்ச்சிகள் சம்பவிக்கும் என்று ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சேனையின் கர்த்தர் சொல்கிறார், கொஞ்சம் காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். பிசி 557 முதல் பிசி 525 வரைக்கும் உயிரோடு வாழ்ந்திருந்த ஆகாய் எனதான தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் சொல்கிறார், நான் இன்னும் ஒரு தரம் நான் வானத்தை மட்டுமல்ல பூமியையும் சமுத்திரத்தையும் வட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். பூமி அதிர்ச்சி இந்த பூமியில் சம்பவிக்கிறது. அதே வசனத்தை பவுல் எடுத்து எழுதும் போது எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை படிக்கும் போது அந்த இதே வசனத்தை அங்கேயும் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இனி ஆறாவது நாகும் தீர்க்கதரிசியின் மூலமாகவும் கர்த்தர் அதை குறித்து சொல்லுகிறார். பிசி 786 முதல் பிசி 757 வரைக்கும் தமது தீர்க்கதரிசன ஊழியத்தை நிறைவேற்றின நாகும் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். நாகும் 1:5 அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும். அவர் பிரசன்னத்தினால் பூமியும் பூச்சக்கரவும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் எடுபட்டு போகும். பூமி அதிர்ச்சிகள் இந்த பூமியில் சம்பவிக்கும் என்று நாகும் தீர்க்கதரிசியின் மூலமாகவும் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி பழைய ஏற்பாட்டில் நோவாவின் காலகட்டத்தில் பேலகனுடைய நாட்களில் பிசி 2006 காலகட்டங்களில் இந்த பூமியில் பெரிய ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாயிருந்தது. 2 மோசேயின் காலத்தில், 3வது சமுவேலின் காலத்தில், 4வது உசியா ராஜாவின் காலத்தில், 5வது ஆகாய் தீர்க்கதரிசி அதுக்கு தீர்க்கதரிசனம் வரைக்கிறார். 6வது நாகும் தீர்க்கதரிசியும் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனமாக பூமி அதிர்ச்சியை குறித்து குறிப்பிட்டிருக்கிறார். இனி பழைய ஏற்பாட்டில் மட்டுமா, புதிய ஏற்பாட்டில் இல்லையா என்று கேட்டால், புதிய ஏற்பாட்டிலே பெரிய பூமி அதிர்ச்சிகள் நடந்ததாக வேதாகமம் சாட்சி சொல்லுகிறது. முதலாவது மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 51, 52 வசனங்களை படிக்கும் போது இயேசு சிலுவையில் தமது ஆவியை கர்த்தரிடத்தில் ஒப்பிக்கும் போது இந்த பூமி பெரிதாய் அதிர்ந்தது என்று வேதாகமம் சொல்கிறது. இயேசு மறுபடி மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளர்ந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. இயேசு மனிதனுடைய பாவத்தின் பரிகாரத்திற்காக சிலுவையில் பாவ பலியாக மரிக்கிறதான வேளையில் தம்முடைய ஆவியை பிதாவின் கரத்திலே ஒப்பு கொடுத்து மகா சத்தமாய் கூப்பிட்டு அவர் ஆவியை விட்டார். இயேசு சிலுவையில் மரிக்கிறதான வேளையில் வேதம் சொல்லுகிறது, அன்றைக்கிருந்த எருசலேம் தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆக கிழிந்தது மட்டுமல்ல, பூமி மிகவும் அதிர்ந்தது, கல்லறைகள் திறந்தது, கண்மலைகள் பிளர்ந்தது, மரித்து போன அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் உயிர்த்தெழும்பினது என்று வேதம் சொல்லுகிறது.
இயேசு சிலுவையில் மரிக்கும் போதும் பெரிய பூமி அதிர்ச்சிகள் இந்த உலகத்திலே உண்டானது. இரண்டாவது, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும்பும் போதும் பெரிய பூமி அதிர்ச்சி உண்டானது. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் சேர்த்து படிக்கிறேன். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். இப்ப இயேசு உயிர்த்தெழும்பும் போதும் பெரிய பூமி அதிர்ச்சி உண்டானதாக வேதாகமம் சொல்லுகிறது. மூன்றாவதாக அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை படிக்கும் போது, சடுதியிலே சிறைச்சாலின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. மக்கேதோனியா தேசத்தின் தலைநகரமாய் இருந்த பிலிப்பி என்றதான பட்டணத்தில் இருந்த சிறைச்சாலைக்குள்ளாக அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் சுவிசேஷத்து நிமித்தம் சங்கிலினால் கட்டப்பட்டு அதுக்குள்ளே அடைக்கப்பட்டிருந்தார்கள். அவர் நடுராத்திரி வேளையில் அந்த வேதனின் துக்கத்தின் மத்தியிலும் அவர்கள் தேவனை துதித்து பாடி கர்த்தரை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறதான வேளையில் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் எல்லாம் குலுங்கினது, பூமி அதிர்ச்சி உண்டானது, கதவுகள் எல்லாம் திறந்து போனது, ஒவ்வொருடைய கையிலும் இருந்த கட்டுகள் எல்லாம் கலந்து போனது என்று வேதம் சொல்ற. அந்த அளவுக்கு பெரிய பூமி அதிர்ச்சி அந்த இடத்தில் உருவானது. காரணம், தேவ பக்தர்கள் தேவ சமூகத்தில் ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது அப்படி சம்பவித்தது. அப்படி புதிய ஏற்பாட்டில் இயேசு சிலுவையில் மரிக்கும் போதும் பூமி அதிர்ச்சி உண்டானது. 2, இயேசு உயிர்த்தெழும்பும் போதும் பூமி அதிர்ச்சி உண்டாகிறது. 3, அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் பிலிப்பி பட்டணத்தில் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கும் போது தேவனை துதித்து ஆராதித்த போதும் பூமி அசைந்து பூமி அதிர்ச்சி உண்டாகி கட்டுகள் எல்லாம் கலந்து போய் சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைந்தது என்று வேதாகமம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படி பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அநேக பூமி அதிர்ச்சிகள் சம்பவித்ததாக வேதத்தில் மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரித்திரத்திலும் வேதாகமத்தில் குறிப்பிடப்படாத அநேக பூமி அதிர்ச்சிகள் நமக்கு காண முடியும். வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற மற்றும் சில பூமி அதிர்ச்சிகள் உண்டு. அவைகள் எல்லாம் எடுக்கவில்லை, முக்கியமான காரியங்களை மட்டும்தான் நான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன். பூமி அதிர்ச்சிகள் எல்லாம் உண்டா காரணம் என்ன? நான் நேரமே சொன்னது போல மனிதனுடைய பாவத்து நிமித்தம் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும் மனிதனுடைய பாவத்துக்காக ரட்சிப்புக்காக அனுப்பப்பட்ட தேவகுமாரன் என்றும் அவர் நம்முடைய ரட்சகர் என்றும் ஏற்றுக்கொள்ளா நிமித்தமாக தேவனுடைய கோபம் வெளிப்படுகிற நிமித்தமாய், மனிதனுடைய பாவத்து நிமித்தம் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வெளிப்படுகிற நிமித்தமாய் இந்த பூமியில் பூமி அதிர்ச்சிகள் உண்டாகிறது என்று வேதம் தெள்ளத் தெளிவாக சொல்லுகிறது. AD 1ஆம் நூற்றாண்டில் இயேசு ஒலிவமலையில் இருக்கும் போது இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்னாலே அநேக பூமி அதிர்ச்சிகள் ஆங்காங்கே சம்பவிக்கும் என்று இயேசு தீர்க்க தரிசனமாய் முன்னறிவித்தார். இந்த தீர்க்க தரிசனம் முன்னறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு சரித்திரத்தில் நடந்த மிக முக்கியமான பூமி அதிர்ச்சிகளை குறித்து ஒரு பட்டியலை உங்களுக்கு முன்னாக வைக்கும்படியாய் விரும்புகிறேன். இயேசு சொன்ன தீர்க்க தரிசனத்தின் வள்ளியோ புள்ளியோ இதுவரைக்கும் மாற்றப்படவே இல்லை, மாற்றப்படவும் முடியாது. கர்த்தர் சொன்ன அப்படியே நிறைவேறும். அப்படி 1ஆம் நூற்றாண்டில் இயேசு சொன்னதுக்கு பிறகு AD 526 மே மாதம் 21ஆம் தேதி இன்றைய துருக்கி என்று அறியப்படுகிற அன்றைய அந்தியோக்கியாவில் ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி சம்பவித்த நிமித்தமாக ஏகதேசம் 2,50,000 பேர் மரித்து போனார்கள்.
AD 856 டிசம்பர் 22 ஈரானில் உள்ள டாம்கோன் என்றதான பிரதேசத்தில் நடந்த ஒரு பெரிய பூமி அதிர்ச்சியில் 2 லட்சம் பேர் மரித்து போனார்கள். AD 1139 செப்டம்பர் 30 அசர்பைஜான் என்று சொல்கிறதான தேசத்து கஞ்சா என்றதான இடத்தில் நடந்த ஒரு பெரிய பூகம்பத்தில் 3 லட்சத்திற்கு மேற்பட்ட ஜனம் மரணமடைந்திருக்கிறார்கள். AD 1138 அக்டோபர் 11 இன்றைய சிரியா என்று சொல்கிறதான தேசத்தில் உள்ள அலப்போ என்றதான பிரதேசத்தில் நடந்த ஒரு பெரிய பூகம்பத்தில் 2,27,898 பேர் மரித்திருக்கிறார்கள். AD 1290 செப்டம்பர் 27 இன்றைய சீனா என்று அறியப்பட்ட தேசத்தில் சிகிலி என்றதான பிரதேசத்தில் நடந்த பூமி அதிர்ச்சியினால் 1 லட்சத்திற்கு மேற்பட்ட ஜனம் மரணமடைந்திருக்கிறார்கள். AD 1303 ஜூலை 25 இன்றைய சைனாவில் உள்ள ஹாங்காங் என்று சொல்கிற பிரதேசத்தில் நடந்த பூமி அதிர்ச்சியில் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்கள் மரணமடைந்திருக்கிறார்கள். AD 1556 ஜனவரி 23 சைனாவில் உள்ள ஷாங்காய் பிரதேசத்தில் நடந்த பூமி அதிர்ச்சியினால் 1 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் மரணமடைந்திருக்கிறார்கள். AD 1920 டிசம்பர் 16 சைனாவில் உள்ள கைவான் என்றதான பிரதேசத்தில் நடந்த பூமி அதிர்ச்சியினால் 2,73,000 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். டர்க்மென் என்று அறியப்படுதான தேசத்தில் அஷ்காபாத் என்றதான பிரதேசத்தில் நடந்த ஒரு பெரிய பூகம்பத்தில் 1,10,000 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். இது 1948 அக்டோபர் 6 சம்பவித்தது. இனி AD 1923 செப்டம்பர் 1 ஜப்பானில் உள்ள கூன் என்று சொல்லுகிறதான தேசத்தில் நடந்த ஒரு பெரிய பூமி அதிர்ச்சியில் 1,05,385 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். இனி 1976 ஜூலை 28 சைனாவில் உள்ள சாங்சான் எனதான பிரதேசத்தில் நடந்த ஒரு பெரிய பூமி அதிர்ச்சியினால் 3 லட்சத்திற்கு மேற்பட்ட ஜனம் மரணமடைந்திருக்கிறார்கள். AD 2004 டிசம்பர் 26 இந்தோனேஷியாவில் சுமத்ரா தீவில் நடந்த ஒரு பெரிய பூமி அதிர்ச்சியினால் 2,27,898 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். நம்முடைய காலத்தில் AD 2010 ஜனவரி 12 ஹைட்டி என்று சொல்தான பிரதேசத்தில் நடந்த பூமி அதிர்ச்சியினால் 3,16,000 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். இந்த கணக்கெல்லாம் இயேசு வருகைக்கு முன்னால் பெரிய பூமி அதிர்ச்சிகள் சம்பவிக்கும் என்று இயேசு தீர்க்கதரிசனமாய் சொன்னதுக்கு பிறகு நடந்த சிறிய பூமி அதிர்ச்சிகள் பெரிய பெரிய பூமி அதிர்ச்சிகள் கணக்கு சொல்லுகிறேன். இனி சரித்திரத்தில் AD 2000 பிறகுதான் பூமி அதிர்ச்சியின் காலம் என்று விசேஷிப்பித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து 1-2 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். AD 2000 ஜூன் மாதம் 4 இந்தோனேஷியாவில் நடந்த ஒரு பூமி அதிர்ச்சியில் 103 பேர் மரித்தார்கள். AD 2001 ஜனவரி 26 இந்தியாவில் உள்ள பூச் என்று சொல்லுகிறதான தேசத்தில் 20,023 பேர் பூமி அதிர்ச்சியினால் மரித்தார்கள். 2002 மார்ச் 25 ஆப்கானிஸ்தான் என்றதான ராஜ்யத்தில் பகலான் என்றதான பிரதேசத்தில் நடந்த பூமி அதிர்ச்சியில் 1,200 பேர் மரித்தார்கள். 2003 டிசம்பர் 26 ஈரானில் உள்ள பாம் என்று சொல்கிறதான பிரதேசத்தில் நடந்த பூமி அதிர்ச்சியில் 34,000 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். நம்முடைய 2004 டிசம்பர் 26 இந்தோனேஷியாவில் சுமத்ரா தீவில் நடந்த பூமி அதிர்ச்சியினால் 2,27,898 பேர் மரித்திருக்கிறார்கள்.
2005 அக்டோபர் 8 பாகிஸ்தானில் உள்ள பாலகோட் என்று சொல்கிறான இடத்தில் சம்பவித்த பூமி அதிர்ச்சியினால் 87,351 பேர் மரித்திருக்கிறார்கள். 2006 மே 27 இந்தோனேசியாவில் உள்ள யோகியகர்த்தா என்ற பிரதேசத்தில் நடந்த பூமி அதிர்ச்சியில் 5,749 பேர் மரித்திருக்கிறார்கள். 2007 ஆகஸ்ட் 15 பெருவில் ஐக்கா என்று சொல்லான இடத்தில் நடந்த பூமி அதிர்ச்சியில் 595 பேர் மரித்திருக்கிறார்கள். 2008 மே 12 சீனாவில் உள்ள சிச்சுவான் என்று சொல்கிறதான தேசத்தில் நடந்த பூமி அதிர்ச்சியில் 87,587 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். 2009 செப்டம்பர் 30 இந்தோனேசியாவில் உள்ள பதாங் என்று சொல்கிறான இடத்தில் நடந்த பூமி அதிர்ச்சியில் 1,115 பேர் மரித்திருக்கிறார்கள். 2010 ஜனவரி 12 ஹைட்டி என்றதான தேசத்தில் நடந்த பூமி அதிர்ச்சியில் 3,16,000 பேர் மரித்திருக்கிறார்கள். 2011 மார்ச் 11 ஜப்பானில் செண்டாய் என்றதான இடத்தில் நடந்த பூமி அதிர்ச்சியில் 19,759 பேர் மரித்திருக்கிறார்கள். 2012 ஆகஸ்ட் 11 ஈரானில் உள்ள அசர்பைஜான் என்றதான இடத்தில் நடந்த பூமி அதிர்ச்சியில் 306 பேர் மரித்திருக்கிறார்களாம். 2013 செப்டம்பர் 24 பாகிஸ்தானில் உள்ள பலூச்சிஸ்தான் என்றதான பிரதேசத்தில் நடந்த பூமி அதிர்ச்சியில் 825 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். 2014 ஆகஸ்ட் 3 சைனாவில் உள்ள யூனான் என்றதான இடத்தில் நடந்த பூமி அதிர்ச்சியில் 617 பேர் மரித்திருக்கிறார்கள். 2015 ஏப்ரல் 25 நேபாளில் உள்ள கோர்கா என்றதான தேசத்தில் நடந்த பூமி அதிர்ச்சியினால் 8,962 பேர் மரித்திருக்கிறார்கள். 2016 ஏப்ரல் 16 ஈக்குவடார் என்றதான தேசத்தில் நடந்த பூமி அதிர்ச்சியில் 676 பேர் மரித்திருக்கிறார்கள். 2017 நவம்பர் 12 ஈரான் அதிர்ச்சி எல்லையில் நடந்த பூமி அதிர்ச்சியினால் 630 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். 2018 செப்டம்பர் 28 இந்தோனேசியாவில் பாலு எனதான பிரதேசத்தில் நடந்த பூமி அதிர்ச்சியில் 4,340 பேர் மரித்திருக்கிறார்கள். 2019 நவம்பர் 26 அல்பானியா எனதான தேசத்தில் நடந்த பூமி அதிர்ச்சியில் 51 பேர் மரித்திருக்கிறார்கள். 2020 அக்டோபர் 30 துருக்கியில் நடந்த பூகம்பத்தில் பூமி அதிர்ச்சியில் 1,119 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். 2021 ஆகஸ்ட் 14 கைட்டியில் உள்ள நிப்போஸ் என்றதான இடத்தில் நடந்த பூமி அதிர்ச்சியில் 2,248 பேர் மரித்திருக்கிறார்கள். 2022 ஜனவரி 21 ஆப்கானிஸ்தானில் நடந்த பூமி அதிர்ச்சியில் 1,163 பேர் மரித்திருக்கிறார்கள். 2023 பிப்ரவரி 6 சிரியாவில் நடந்த பூமி அதிர்ச்சியில் 62,013 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். 2024 ஜனவரி 1 ஜப்பானில் நடந்த பூமி அதிர்ச்சியில் 645 பேர் மரித்திருக்கிறார்கள். 2025 மார்ச் 28 தாய்லாந்தில் உள்ள மியான்மர் எனதான இடத்தில் 5,456 பேர் மரித்திருக்கிறார்கள். இது 2000க்கு பிறகு உள்ள சரித்திரபரமான கணக்குகள். இந்த கணக்கு உட்படாத எவ்வளவோ பூமி அதிர்ச்சிகள் இந்த பூமியில் சம்பவித்திருக்கிறது. இதெல்லாம் சரித்திரத்தில் உள்ளது. இயேசு சொன்னார், இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக இந்த உலகத்தில் அநேக பூமி அதிர்ச்சிகள் சம்பவிக்கும். அது அப்படியே எழுத்தின்படியே சம்பவித்துக் கொண்டே இருக்கிறது. இனியும் சம்பவிக்கும் என்று வேதம் தெள்ள தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இனி வருங்காலத்தில் மிக பெரியதான பூமி அதிர்ச்சிகள் சம்பவிக்கும் என்று வேதாகமும் தெளிவாய் சொல்லுகிறது.
அதில் 2 காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அந்தி கிறிஸ்து இந்த பூமியை ஆட்சி செய்யும் போது முதலாவது எருசலேமிலும் பிறகு பாபிலோன் என்று அறியப்படுகிறதான தீர்க்கதரிசன மொழியில் அறியப்படுகிறதான ரோமிலும் பெரிய பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கும் போது தெள்ள தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை கேட்டு மேகத்தில் ஏறி வானத்துக்கு போனார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தில் 10% இடிந்து விழுந்தது. மனுஷர் 7000 பேர் பூமி அதிர்ச்சியில் அடைந்தார்கள். மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். வேதாகமம் படிக்கிறவர்களுக்கு இந்த சரித்திரம் தெரியும். அந்தி கிறிஸ்துவின் காலகட்டத்தில் இந்த பூமியில் தேவனால் அனுப்பப்படுகிற 2 சாட்சிகள் வந்து தமது ஊழியத்தை நிறைவேற்றும் முடிகிறதான வேளையில் 3 வருட முடிவில் மிருகம் என்று அறியப்படுகிற அந்தி கிறிஸ்து அவர்களோடு கூட யுத்தம் பண்ணி அவர்களை கொண்டு போடுவார். இந்த 2 தீர்க்கதரிசிகளுடைய சரீரங்களும் எருசலேம் நகரத்தில் தெருவில் கேட்பாரற்று கிடக்கும். அவர்களை எடுத்து அடக்கம் பண்ண மாட்டார்கள். 3 நாள் வரைக்கும் அந்த சரீரங்கள், மரண சரீரங்கள் எருசலேமின் வீதிகளில் கிடக்கும் என்று வேதம் சொல்கிறது. 3.5 நாளுக்கு பிறகு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி வந்து அவர்களுக்குள் பிரவேசித்து அவர்கள் உயிரோடு எழுந்து கால் ஊன்றி இந்த பூமியில் சகல ஜனங்களை பார்த்து கொண்டிருக்கும் போதே அவள் பரலோகத்துக்கு ஏறி போவார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் எருசலேமில் 10% பூமி அதிர்ச்சினால் இடிந்து விழும் என்று வேதம் சொல்கிறது. 10% பூமி அதிர்ச்சியினால் இடிந்து விடும்போது எத்தனை பெரிய பெரிய கட்டிடங்கள், எத்தனை மரங்கள், இதெல்லாம் பூமி அதிர்ச்சியினால் இடிக்கப்பட்டு போகும். அன்றைக்கு 7000 பேர் மரணமடைவார்கள் என்று தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிய பூமி அதிர்ச்சி எருசலேமிலும் உண்டாகும். மட்டுமல்ல, வெளிப்படுத்தின விசேஷ தீர்க்க தரிசன மொழியில் சொல்லப்பட்டிருக்கிற மகா பாபிலோன், அது தீர்க்க தரிசன மொழியில் சொல்லப்பட்டிருந்தாலும் வேத பண்டிதருடைய ஆதாரத்தின்படி அது ரோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரை உள்ள வசனங்களை படிக்கும் போது 17 முதல் படிக்கிறேன். 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினார். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்திலுள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெருஞ்சத்தம் பிறந்தது. சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானது இல்லை. அப்பொழுது மகா நகரம் 3 பாகமாக பிரிக்கப்பட்டது. புறஜாதியுடைய பட்டணங்கள் விழுந்தது. மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோப ஆக்கினையாகிய மதுள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது. தீவுகள் யாவும் அகன்று போயின, பர்வதங்கள் காணப்படாமற் போயின. தானது நிறையான பெரிய கல்மழையும் வானத்திலிருந்து மனுஷமே விழுந்தது. அந்த கல்மழையினால் உண்டான வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூசித்தார்கள். அந்த வாதை மகா கொடியதாயிருந்தது. அந்தி கிறிஸ்துவின் காலகட்டத்தில் மகா பாபிலோன் என்று தீர்க்க தரிசன மொழியில் விசேஷிப்பித்திருக்கிற ரோமில் ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாகும். தேவனுடைய கோபகலசமாகிய 7ஆம் கோபகலசம் பூமியில் ஊற்றப்படும் போது ரோம் பட்டணம் முழுவதும் 3 பாகமாக உடைந்து மாறும். மட்டுமல்ல, இந்த பூமி அதிர்ச்சி உலகத்தில் மனிதன் ஆரம்பித்த காலம் முதல் அன்று வரைக்கும் சம்பவிக்காத பெரிய பூமி அதிர்ச்சியாய் காணப்படும். மட்டுமல்ல, ராஜ்யம் முழுவா பிரிக்கப்படுகிறது.
மனிதர்கள் அநேகர் மரித்து போவார்கள். எத்தனை லட்சங்கள் மரிக்கும் என்று அதனுடைய கணக்கு திகதர்சனமாக சொல்லப்படவில்லை என்றாலும் நகரம் 3 பாகமாய் ரோம் நகரம் 3 பாகமாய் பிரிக்கப்படும் போது, உடைந்து மாறி போகும் போது பெரிய நஷ்டங்கள், நாச நஷ்டங்கள் அன்றைக்கு உண்டாகும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அந்த கிறிஸ்துவின் காலகட்டத்திலும் எருசலேம் நகரத்தில் பெரிய பூமிதிர்ச்சி உண்டாகும். பாபிலோன் என்று அறியப்படுகிற ரோமிலும் பெரிய பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும் என்று வேதாகம் சொல்லுகிறது. ஆனால் இந்த பூமி அதிர்ச்சிகள் சம்பவிக்கும் போது கர்த்தருக்கென்று வாழ்கிற தேவ பிள்ளைகளை, அந்த இடங்களில் காணப்படுகிறவர்களை கர்த்தர் கண்மணி போல பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். என்னை கேட்கிறதான அருமையான தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் போது கர்த்தருடைய வருகைக்கு முன்னால் அநேக பூமி அதிர்ச்சிகள் சம்பவிக்கும் என்று இயேசு சொன்னது போல ஏடி 800 முதல் 500 முதல் உள்ள காலகட்டங்களில் நடந்த சம்பவங்களைத்தான் பெரிய பூமி அதிர்ச்சிகளை கொடுத்தும் சின்ன சின்ன பூமி அதிர்ச்சிகளை கொடுத்தும் நான் அடையாளப்படுத்தினேன். ஆனால் இனி பெரிய பெரிய பூமி அதிர்ச்சிகள் நடக்கும் என்று வேதாகமம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்பாடு புத்தகத்தில் எதிர்கிறிஸ்துவின் அந்தி கிறிஸ்துவின் காலகட்டத்திலும் பெரிய 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 2 பூமி அதிர்ச்சிகள் சம்பவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பூமி அதிர்ச்சியுடைய காரணம் என்ன? தேவனுடைய கோபம் வெளிப்படுகிறது. தேவனுடைய நியாயத்தீர்ப்பு பூமியில் வெளிப்படுகிறது. அதனுடைய காரணம் என்ன? மனிதனுடைய பாவம். மனிதனுடைய பாவத்தின் நிமித்தமாய் இந்த பூமியில் மனிதனுடைய அக்கிரமங்கள் பெருகிற நிமித்தமாய், மனிதனுடைய அநீதிகள் பெருகிற நிமித்தமாய் கொள்ளைகள், கொலைகள், அட்டூழியங்கள், அநீதிகள், அக்கிரமங்கள், தேவனுடைய ஊழியர்களை, விசுவாசிகளை, இரத்த சாட்சிகளை கொலை செய்கிற கொலைபாதகங்கள் தினந்தோறும் பெருகிக் கொண்டிருக்கிறது. இது நிமித்தம் தேவன் பூமியை துண்டு துண்டாக பூமி அதிர்ச்சியினால் தேவன் தம்முடைய நியாயத்தீர்ப்பை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும். 2வது, மனித ரட்சிப்புக்காக இந்த பூமியில் அனுப்பினதான இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்ளாமல், அவரை அங்கீகரியாமல், அவர் சிலுவையில் சம்பாதித்த ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளாமல், இனியும் பாவத்தில் பச்சை தண்ணீரை போல குடித்துக் கொண்டு அநீதி செய்து, அக்கிரமம் செய்து, பாவம் செய்து பெருகி போனார். தேவனுடைய நியாயத்தீர்ப்பா இந்த பூமியில் பூமியத்துக்கு வெளிப்படும். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறிக்கொண்டே இருக்கும். கர்த்தர் சொன்ன வார்த்தை வள்ளியும் புள்ளியும் மாறாது. இந்த வசனத்தை கேட்கிற அருமையான தெய்வ பிள்ளையே, உலகத்தில் பாவங்கள் பெருகிற நிமித்தம், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத நிமித்தம் இந்த பூமியை நியாயத்திற்கும்படியாக இயேசு வருகிறார். இன்றைக்கு சம்பவித்துக் கொண்டே இருக்கிறது. இதுவரைக்கும் ரட்சிக்கப்படாவிட்டால், இதுவரைக்கும் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளாவிட்டால், இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாவிட்டால், இனியும் பாவம் செய்து, அநீதி செய்து, அக்கிரமம் செய்து, கொலைபாதகங்கள் நடத்தி, துன்மார்க்கமாய் வாழ்ந்து, இயேசுவை சம்பாதித்து வைத்திருக்கிற ரட்சிப்பை நீ தள்ளிவிட்டு போனால் தேவனுடைய நியாயத்திற்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. தேவனுடைய கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. இந்த பூமியில் ஒருவரும் ரட்சிக்க முடியாது. இந்த வசனத்தை கேட்கிற யாரும் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள். அவர் தேவகுமாரனாக ஏற்றுக்கொள். உன்னுடைய பாவத்திற்காக இயேசு கிறிஸ்துவிடத்தில் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டு, நான் ஒரு பாவி ஆண்டவரே, என்னை மன்னித்தரலும், நான் உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன், உம்முடைய பிள்ளையா வாழுவேன் என்று அவரை ஏற்றுக்கொண்டால் நித்திய ஜீவனை உனக்கு பெற்றுக்கொள்ள முடியும். வரும் அழிவிலிருந்து உன்னை தப்பித்துக் கொள்ள முடியும். கர்த்தருடைய வருகைக்கென்று உனக்கு ஆயத்தமாக முடியும். இது ரட்சிப்பின் காலம். இது சுப்பிரசாத காலம். இது கிருபையின் காலம். இந்த கால ரட்சிப்பு உனக்காக காத்துக்கொண்டே இருக்கிறது. இயேசு உனக்காக காத்துக்கொண்டே இருக்கிறார். உனக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ரட்சிப்பு காத்துக்கொண்டே இருக்கிறது. இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டாய். இதுவரை ரட்சிக்கப்படாவிட்டால், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவகுமாரனை அங்கீகரித்துக் கொண்டு தேவனை விசுவாசித்து கற்பனைகளை கை கொண்டு அவருக்காண்டு வாழ்ந்து கர்த்தர் வருகைக்கென்று ஆயத்தப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. அதற்காக இதத்தை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு.
அருமையான விசுவாசிகளே, தேவ ஊழியர்களே, நம்முடைய விசுவாசம் பெருகட்டும், நம்முடைய ஊழியங்கள் பெருகட்டும். அநேகரை தீயிலிருந்து அக்கினிலிருந்து ரட்சித்து, அநேகர் சுவிசேஷத்தை அறிவித்து, அநேகர் நித்திய ஜீவனுக்கு நேராக வழிநடத்தி, கிறிஸ்துவ நேராக வழிநடத்தி நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றும். விசுவாசிகளாகிய நமக்கும் விசுவாசத்தை காத்துக்கொண்டு நம்முடைய கர்த்தருடைய வருகைக்கென்று நமக்கும் ஆயத்தமாவோம். கர்த்தர் சொன்னபடியே இந்த பூமியில் எல்லா அடையாளங்களும் சம்பவித்துக் கொண்டே இருக்கிறது. அதில் ஒரு அடையாளம் தான் பூமி அதிர்ச்சிகள் இன்னைக்கு சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த விஷயமாக அடுத்த வீடியோவில் காண்கிறது வரைக்கும் கர்த்தர் தாமே நம்ம எல்லாவரையும் பாதுகாத்து கர்த்தர் வருகைக்கென்று ஆயத்தப்படுத்துவாராக. மாரநாதா. May God bless you.